இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போன ஒரு போட்டில் நடந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி தான் நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே திகிலான ஒரு சம்பவம், அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போவே சொல்லிடுறேன், தனியாக அந்த வீடியோவை பார்க்காதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு டெவில்ஸ் கிச்சனுக்கே ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம நிலப்பரப்பில் நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரிஸை பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம். லைக் மலைப்பகுதியிலையும் பார்த்துருக்குறோம், கொடைக்கானலில், ஊட்டி சைடில், அந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே பார்த்துருப்போம். நீலகிரியில் நடந்த கதை இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஸ்டோரிஸும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கடலுக்குள்ளே நடந்த ஒரு அமானுஷ சம்பவம் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இந்த ஸ்டோரியை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான் அனுப்பியிருந்தார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு அதிகமாகிடுச்சு, ஆர்வம் அதிகமாகி நானே கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த பையன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அவரால் கம்ப்ளீட்டாக அனுப்ப முடியல. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அனுப்பிட்டு இருந்தாப்புல. முதல்லையே அனுப்பியிருக்கிறாரு, எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரி அனுப்பியிருக்கிறாரு. நான் வந்து அதை கவனிக்கலை. இப்போ நான் பார்த்த உடனே படிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கே ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு. இது அடுத்து என்னாச்சு, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு செம்ம ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குதுங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பிக்கிறேன். இந்த உண்மை சம்பவம் நடந்த இடம் சென்னைங்க. அதாவது சென்னையை சுற்றி இருக்கிற கடலோர பகுதி தான். அவங்க ஏரியாவை சொல்ல வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. சென்னையில் பல பகுதிகளில் மீனவ நண்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த கதையை நமக்கு சொன்னவரோட ஏரியாவில் ஜோசப், ஆண்டனி, வினோத் அப்படின்னு சொல்லி 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இவங்க 3 பேருமே. எப்போவுமே கடலுக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போகும்போது இவங்க 3 பேர் தான் போவாங்களாம். அவங்க கூட இன்னொருத்தர், ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பாராம். அதாவது அவர் போட்லாம் அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த போட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் விஷுவலில் இப்போ நான் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் விஷுவலில் பார்க்குற இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் இவங்க 3 பேர் ப்ளஸ் அந்த ஒருத்தர், வயசான ஒருத்தர், அவங்களோட சீனியர் சேர்ந்து எப்போவுமே கடலுக்குள்ளே போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு வர்றது வழக்கமாங்க. இந்த மீன் பிடிக்க போகும்போது 3 நாள் அவங்க கடலுக்குள்ளே இருப்பாங்களாம். நான் சொல்கிறது கம்மியான நாள். அவர் சொன்னது என்ன அப்படின்னா 3 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் 10 நாள்லாம் கடலில் இருப்பாங்களாங்க. மேபி இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து உங்களுக்கு இதை பற்றின விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க மீன் பிடிக்கிறதுக்காண்டி கடலுக்குள்ளே போகும்போது 3 நாள் நைட்டுமே, அதாவது 3 நாள் தொடர்ந்து 3 நாளுமே அவங்க கடலுக்குள்ளே தான் இருப்பாங்களாங்க. கடலுக்குள்ளேயே ஸ்டே பண்ணுவாங்களாம். அவங்க போகிற அந்த போட்டில் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான கெரோசின், ஐ மீன் இந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு தேவையான கெரோசின் இருக்கு இல்லையா. ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால மறுபடியும் வெளியே வந்துட்டு போகிறதுக்கு அவங்க ஒன்றும் பக்கத்து தெருக்கு போகலை. கடலில் கொஞ்சம் ஆழமான பகுதிக்கு போய் மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே தான் நிறைய மீன்கள் கிடைக்குங்கிறனால அப்படி போகும் பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், பருப்பு, இந்த சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவாங்களாம். அங்கே போய் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்களாம். அங்கே பிடிக்கிற மீனை வந்து அவங்க கொஞ்சம் சமைக்கிறதுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்குமே யூஸ் பண்ணிப்பாங்களாங்க. வினோத், ஜோசப், ஆண்டனி இவங்க 3 பேருமே இன்னொரு 2 நாளில் கடலுக்குள்ளே போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்காக தான். இந்த தடவை அவங்க கடலுக்குள்ளே எப்பயுமே பிடிக்கிற ஆழத்தை விட 2 மடங்கு உள்ளே போய் பிடிக்க போகிறதா அவங்க சீனியர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ 1 நாள் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம், ரிட்டன் போகிறதுக்கும் வரதுக்கும் எக்ஸ்ட்ரா 1 நாள் கூட ஆகலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் தயாராகி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. எப்போ இவங்க 3 பேரும் சரின்னு சொன்னாங்களோ அப்போத்துலேருந்தே இவங்களுக்கு தடங்கள் ஆரம்பிக்குதுங்க. வினோத் அவர் வீட்டில் அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்து நெத்தியில் அடிபட்டு ஸ்ட்ரிச்சஸ், அதாவது தையல் போடுற அளவுக்கு அவங்களுக்கு அடிபட்டுருக்குதுங்க. கீழே விழுந்து ரத்த காயம். இவர் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர கேப்பில் இந்த விஷயம் நடந்திருக்குது. அதே மாதிரி ஜோசப் அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து உள்ள சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாங்க. அவங்க வீடு வந்து ஓட்டு வீடு தானா. அந்த ஓடு வந்து நல்லா தான் இருக்குமா, ரொம்ப இத்து போனதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா தான், நல்ல ஒரு நிலமையில் இருக்கிற ஒரு இதுதான். ஆனால் அது எப்படி உடஞ்சி விழுந்துச்சுன்னே தெரிலையா. அவங்க மண்டையில் விழுந்து அவங்களுக்குமே ரத்த காயம் இருக்குது. மண்டையில் கட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது இவர் தான் கூட்டு போயிருக்கிறாரு.
இவர் வீட்டுக்கு போயிட்டுருக்க நேரத்தில் எங்கள் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்க நேரத்துலையே இவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு மண்டையில் ரத்தம் வரதை பார்த்துட்டு அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாரு. அப்போது ஆண்டனி அவரோட வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குமே, ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணிக்கிறாங்க. மச்சான் அந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுறாங்க. எங்கள் வீட்லேயும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா, எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேருக்குமே ஒரு பதட்டம். என்னடா அது ஏதோ தப்பாக இருக்கே. ஏன்னா எப்பயுமே கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடல் மாதாவை வழிபட்டுட்டு கடவுளை கும்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அந்த மாதிரி இவங்க இது நாள் வரைக்கும் போன இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்குமே இவங்களுக்கு எந்த ஒரு அபசகுணமோ தடங்களோ வந்ததே கிடையாதான். பாசிட்டிவாக நடக்குதோ இல்லையோ ஓரளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்குமா. ஆனால் இந்த தடவை ஏன் இப்படி நடக்குது? அப்போ ஆண்டனி என்னடானா, ஆண்டனிக்கு ஃபோன் போட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஃபோன் போட்டிருக்கிறாரு. வினோத் தான் ஃபோன் போட்டிருக்காரு கான்ஃபரன்ஸில். இவங்க 2 பேருமே ஆல்ரெடி கான்ஃபரன்ஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டனிக்கு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க, கால் போயிட்டே இருக்கு, அவர் எடுக்க மாட்டாருங்க. என்னடா ஆச்சு, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையடா, சரி வாடா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதான் ஆண்டனியோட வீடு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆண்டனி வீட்டில் இல்லை, வெளியே லாக் போட்டிருக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம வீட்டில் வந்து குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரத்த காயமாயிடுச்சு, அங்கே அம்மாவுக்கு ஆகிப்போச்சு. ஆண்டனிக்கு அவர் கூட பிறந்த தம்பி மட்டும்தானாங்க. அவங்க மாமா தான் வளர்த்துருக்கிறார் சின்ன வயசுலேருந்து. மாமாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமாவும் அத்தையும் அவங்க தனியாக வேறு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ தம்பியும் ஒரு மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்துருக்குறாங்க. இப்போ வீடு லாக்கில் இருக்குது. ஒருவேளை ஆண்டனியோட தம்பிக்கு எதனா ஆயிருக்குமா, இல்லை ஆண்டனிக்கு எதனா ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கு சொல்லி வச்ச மாதிரி போயிட்டு வர நேரத்தில் தான் நடந்திருக்கு. அதை பேசிட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டமாகி இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையடான்னு சொல்லிட்டு இவரை பார்க்க வந்திருக்கிறாங்க ஆண்டனியை. அவரும் அங்கே இல்லை. இப்போது அந்த சீனியர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணும்போது அவருக்கும் ஃபோன் நாட் ரீச்சபிள், அதாவது ஃபோனே போகல். இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயம் வர ஆரம்பிக்குதுங்க. இவங்களை அறியாமலே என்னடா அது இவ்வளோ தடங்கள் வந்ததே கிடையாது. இன்னும் 2 நாளில் நம்ம போகிறோம், கடலுக்குள்ளே போகிறோம், என்ன ஆச்சு கடல் மாதா, இந்த மாதிரி என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழம்பிட்டு இருக்கும்போது ஆண்டனியோட தம்பி வராரு. ஆனால் என்னடா அந்த பக்கம் அப்படின்னா, ஆண்டனி எங்கடா போனா, ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறான், ரிங் போகுது ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை, எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா உங்கள் கூட தானே நான் வந்தார், இங்கே வரலையாண்ணா, வீட்டுக்கே வரலையாண்ணா, நான் போய் சாப்பாடு தேவையான பொருள் வாங்குறக்காண்டி போனால் அதான் லாக் போட்டிருந்தேண்ணா, எங்கடா போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே தான்டா பக்கத்தில் தான் எங்கேயா இருப்பான், சரி நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. இவங்க தேடாத இடமே கிடையாதான், எல்லா இடத்துலையும் தேடி இருக்கிறாங்க, எங்கேயுமே ஆண்டனி இல்லைங்க. இவங்க ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வடசென்னை படத்தில் காட்டியிருப்பாங்க இல்லையா, கடல்ல இருந்து அப்படியே வர மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு அப்படியே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு மெயின் ரோடு லாரி எல்லாமே போகுமா, அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் இன்னொரு லேயரில் வந்து இவங்களுக்கு குடிசை எல்லாமே இருக்குமா, இவங்க வீடு எல்லாமே இருக்குமா. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேடிட்டு அந்த ரோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்து தேடும்போது ஒரு ஒயின் ஷாப்புக்கு வெளியே ஆண்டனி ஃபுல் மட்டையாகி படுத்து தூங்கிட்டு இருந்துருக்கிறாருங்க. இவங்க 2 பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆகி அங்கனக்குள்ளேயே இருந்த கட்டை எல்லாத்தையும் எடுத்து அடித்து அவரை எழுப்பி, டேய் உனக்கு அறிவு இருக்குதாடா, என்னடா நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் செம்ம போதையில் இருந்துருக்கிறாருங்க. டேய் இவன் வேலைக்கு ஆக மாட்டான், வாடா வீட்டில் போய் தூக்கிட்டு போய் போட்டுடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தூக்கி போட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு போய் திட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி, டேய் உனக்கு அறிவு இருக்குதாடா, என்ன எதுவும் சொல்லிட்டு போக மாட்டேன், இப்போ தானடா அங்கேருந்தானடா வந்த, அதுக்குள்ளே ஏன்டா அங்கே போனேன், ஒயின் ஷாப்புக்கு எதுக்குடா போனேன், தப்புடா நீ பண்ணுறது ஆண்டனி, நான் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. என் பையனுக்கு வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி மண்டையில் அடிபட்டு ரத்தமாக தையல் போடுற அளவுக்கு போச்சு, அவங்க அம்மாவுக்கும் கரெக்டாக மண்டையிலேயே அடிபட்டுருக்குடா, ஓடு உடஞ்சி விழுந்து அப்படின்னு சொன்னோனையும், என்னடா சொல்கிறீங்க, சத்தியமாக எனக்கு இதெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் குடிச்சிருக்க மாட்டேன்டான்னு சொன்னோன்னே இவங்களுக்குள்ளே ஒரு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, டேய் யாரா அவன் லூஸ் மாதிரி பேசுகிறான், அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்கங்க. 2 நாள் போகுது. 3ஆவது நாள், அதாவது இவங்க கடலுக்கு கிளம்புற அன்னைக்கு மறுபடியும் வினோத் அவர் வீட்லேயும் ஜோசப் அவரோட வீட்லேயும் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஜோசப் அவரோட வீட்டில் இது நாள் வரைக்கும் அவங்க அம்மாவும் அவரும் இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் ஜோசப் குட்டி பையனாக பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் மாதாம்மா முன்னாடி ஏற்றின மெழுகுவர்த்தி அணைஞ்சது கிடையாது. ஆனால் ஏன்னா இவங்க எப்பயுமே கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு மாதாம்மாவை கும்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட வழிபட்டுட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வெளியவே போவாங்களாம். ஆனால் அன்னைக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் மெழுகுவர்த்தி மேலேருந்து கீழே விழுந்துருக்குதுங்க.
அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னன்னா, அவங்க இது நாள் வரைக்கும் அதனால தான் சொன்னேன். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாதாம். ஆனா அன்னைக்கு இந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சது மட்டும் இல்லாம, கீழ விழுந்திருக்குதுங்க. மேல வச்ச மெழுகுவர்த்தி. அந்த மெழுக ஊத்தி தான் வப்பாங்க. அத மீறியும் கீழ விழுந்திருக்கு. அசம்பாவிதமா. இப்ப ஜோசப் அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ கடலுக்கு போகாதப்பா. இன்னைக்கு வேணாம். அவங்க 2 பேரையும் போ சொல்லு. யாருன்னா 2 பேர் போனா போதுமே. நீ ஏன் போற? இன்னைக்கு போ வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "ம்மா, இல்லைம்மா தப்பாயிடும். லாஸ்ட் நேரத்தில நான் இல்லைன்னு சொன்னேன்னா, அது வேற மாரி ஆயிரும்மா. என் ஃப்ரெண்ட்ஸும்மா, அதுவும் சீனியர் வேற கூப்பிட்டுருக்கிறாரு. நான் போயே ஆகணும்னு" சொல்லிட்டு உங்க அம்மாகிட்ட, "நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்மா. மாதாம்மா என் கூட இருக்கிறாங்க. நான் மாலைய போட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு மாதாம்மா மாலைய போட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாருங்க. அப்படியே வினோத் வீட்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்ல அவங்க ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு வந்து எடுத்துட்டு போங்க. எதுக்கு எடுத்துட்டு போங்க? இத வந்து சாப்பிட்டே கிளம்புங்க. இல்ல இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குக்கர் வெடிச்சிருக்கு. குக்கர் வெடிச்சு ஜஸ்ட் மிஸ் ஆஃப். ஒண்ணு அவங்க ஒய்ஃபோட ஃபேஸ் காலியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கு பெட்ல படுத்து. கீழ தரையில தான் போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த குக்கர் வெடிச்சதுக்கு அந்த விசில் வந்து அடிச்சு மூஞ்சில தெரிச்சிருக்குமாங்க. பறந்து வந்து அடிச்சிருந்துச்சுன்னா காலியாங்க. இப்போ வினோத் வீட்லயும் நீங்க கடலுக்கு போகாதீங்க. ஏதோ தப்பா இருக்குங்க. ஏதோ அபசகுனமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கே தட்டுது. என்னம்மா அது எப்பயுமே இந்த மாரி ஆகாது. நம்ம கடலுக்கு போறோம் அப்படின்னா, எதனா ஒரு சிம்ப்டம்ஸ் இத்தன நாள் வரைக்கும் காட்டுனது கிடையாதாம். கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷமா அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வேலையா. இத்தனை வருஷம் காட்டாது, இன்னைக்கு ஏன் காட்டுது? அதுவும் குழந்தை விஷயத்துல காட்டுதே அப்படின்னு சொல்லி, வினோத் அவரோட மைண்ட்ல போக வேணான்னு தோணுது. ஆனா ரியாலிட்டிக்கு அது ஒத்து வராது. ஃப்ரெண்ட்ஸ ஆல்ரெடி கமிட்மெண்ட் குடுத்தாச்சு. இவங்களோட வீட்டோட இதையும் பார்க்கணும். மீன் பிடிக்கிறது அவங்களோட தொழில். ஸோ அவர் போய் தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறாரு. "நீ வந்து குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்க. தெய்வம் நம்ம கூட இருக்கு. நான் கிளம்புறேன்." கூட வந்து இந்த மாரி ஆண்டனி வரான். ஜோசப் வரான். அவனுங்க என்னை பார்த்துப்பானுங்க. அது போக வாத்தியாரும் வராரு. நம்ம சீனியரும் வராரு. ஸோ அவரும் பார்த்துப்பாரு. நான் போயிட்டு வர வரைக்கும் நீ பத்திரமா இருடி. நான் அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாருங்க. இப்போ ஒரு வழியா அந்த போட்டு நிற்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆல்ரெடி அந்த பெரியவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு தேவையான டீசல் அது இதுன்னு சொல்லி நிறையா ஏற்றணுமாங்க. லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால அந்த வாத்தியார் அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையா அந்த ஏரியாவில். அதனால அங்கே இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்கிற பட்சத்தில் இவங்க 2 பேர் தான், யாரு வினோத்தும் ஜோசப்பும் தான் ஒரு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆள் பலம் இல்லாமல். ஆண்டனி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டனியா அவன் வரலையா இன்னும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த வாத்தியார் சொல்லியிருக்கிறாரு, நீ போய் எதுக்கு வீட்டில் போய் கூட்டு வாடா, உடம்பு முடியாமல் இருக்க போகிறான். இப்போ வினோத் போய் ஆண்டனியை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்னைக்கு மாதிரியே அவரோட வீட்டுக்கு வெளியே லாக். அடங்கு இவன் யாரா அவன் குடியார பையன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்கிறாருங்க. மறுபடியும் அந்த ஒயின் ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த ரோடை தாண்டி போனால் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும்ல, அங்கே போய் பார்த்துருக்கிறாரு வினோத். அங்கேயுமே ஆண்டனி இல்லை. இது வேலைக்கு ஆகாது, நம்ம போயிட்டு வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு அவனை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க கடலுக்குள்ளே கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கூட கிடையாது. அவங்க கிளம்ப அந்த டைம் அவங்க குறித்த டைமில் மாதாம்மாவை கும்பிட்டு உள்ளே கிளம்பிடுவாங்களாம். அதை டைமை வந்து மாற்றிலாம் இது பண்ணக்கூடாது. அது ஏதோ இந்த காற்றோட திசையெல்லாம் இது பண்ணுவாங்க, ஏதோ சம்திங் சொன்னாங்க. இப்போ வினோத் வந்து போட் நிற்கிற இடத்துக்கு வராருங்க. ஜோசப் கிட்ட சொல்கிறாரு, மச்சான் எங்கே தேடியும் கிடைக்கலடான்னு. அடாங்க நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டேன், வாத்தியார் இதெல்லாம் ஏற்றிட்டு இருங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. பைக்கில் போய் அவங்க ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி இருக்கிறாங்க. எங்கேயுமே ஆண்டனி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாகி பைக்கை வந்து அங்கே ஓரமாக ஃப்ரெண்டோட வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் ஓடி வந்துருக்குறாங்க. போட்டை எடுக்கிற நிலமை, அதாவது போட்டை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெளியவே நின்றுக்கிட்டு கத்துறாங்க வாத்தியார்கிட்ட. வாத்தியாரே, அந்த அவர் பேர் டேவிட்டான், வாத்தியாரே இந்த மாதிரி அவன் வந்துட்டானா, ஆண்டனி வந்து எங்கேயுமே காணோம், எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், குடியாரப்ப எங்கிட்ட குடிசு தூங்குறானே தெரில அப்படின்னு சொல்லும்போது, டேய் லூசு பசங்களா, அவன் ஆல்ரெடி வந்துட்டான், உள்ளே தாண்டா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. யோ, இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? நான் ஊர் முழுக்க போய் தேடிட்டு ஒரு மாதிரியா வருதுயா வெயில்ல, சரி வா கிளம்புவோம், நம்ம சாயங்காலத்துக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும். அதாவது இவங்க போக வேண்டிய இடத்துக்கு அந்த இருட்டுறதுக்குள்ளே போயிடணுமாங்க. அதனால் வேகமாக ஏறி கிளம்பி போயிருக்கிறாங்க உள்ள. ஒரு வழியாக இவங்க போக வேண்டிய இடத்தையுமே அடைஞ்சிடுறாங்க. நடுக்கடல், நடுக்கடல்ங்கிறது நடுக்கடல்னு அதை சொல்ல முடியாது. இவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய தூரத்தை இவங்க அடைஞ்சிடுறாங்கங்க. டேய், அவன் என்னடா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் உள்ள, அவனை எழுப்பி விட்றான் முதல்ல. வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ வேலையாக இருக்கிறோம், நம்ம போகிற வரைக்கும் அமைதியாக இருப்போம்னு பார்த்தா எங்கடா இருக்கிறான் அவன், வர சொல்கிறான் அவனை அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவன் தூங்கிட்டு இருக்க போகிறான்டா, சாப்பாடு செய்யணும்டா, அவனுக்கு செய்யணும்ல. ஆமாம்,
துரை நல்லா குடிச்சிட்டு தூங்குவார், அவருக்கு நம்ம தான் வந்து பணிவிட செய்யணுமா, ஆச்சு எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ வினோத் போய் அவரை எழுப்பலான்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கு பின்னாடி ஒரு பகுதி இருக்குமா, அங்கே தான் படுத்துருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு அந்த தாத்தா. அங்கே போய் பார்த்தா அவர் இல்லைங்க. டேய் ஆண்டனி இல்லைடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரும் போய் பார்த்துருக்காரு, அங்கே இல்லை. இப்போ அந்த தாத்தா அவங்களோட சீனியர்கிட்ட கேட்குறாங்க, யோ அவன் ஏறிட்டான்னு சொன்ன, அவனை நீ பார்த்தியா முதல்ல? இல்லைப்பா சத்தம் கேட்டுச்சுப்பா, உள்ளதாயா இருக்கேன்னு சொல்லி அவன் தான்ப்பா சொன்னான். யோ செவிட்டுக்காதா, ஒன்னால இப்போ அவனை விட்டுட்டு வந்துட்டான் வெளியே, என்னையா நீ இது பண்ணிகிட்டு இருக்கிற? ஐயோ இவரோட இதாக போச்சுடா. சரி ஓகே விட்டு தொலை, நம்ம 2 பேர் இருக்கணும்ல, பார்த்துக்கலாம் வா. இவரும் எதுவும் பண்ண மாட்டார், நம்ம 2 பேர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்க்கணும். அது பெரிய வேலையாங்க. அந்த வலையில் வந்துட்டு ஏதோ பின்னி ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சு அதை கடலுக்குள்ளே தூக்கி போட்டு ஒரே இடத்துல வச்சுருப்பாங்களாம். அதுலேயே படுத்து தூங்கிடுவாங்களாம். போட்டில் படுத்து தூங்கினா காலையில் பார்த்தா அதில் அந்த மீன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. இப்போ ஒரு வழியாக வினோத்தும் ஜோசப்பும் உட்காந்து அந்த அவங்களுக்கு உண்டான அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே நைட்டு சாப்பாட்டுக்கும் ஏதோ அந்த இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே உட்காந்து. அந்த நேரத்தில் போட்டுக்கு அப்படியே பின்னாடி பகுதியில், அதான் அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல, அந்த பகுதியில் யாரோ ஒருத்தர் நடக்கிற சத்தம் கேட்குதுங்க. போட்டில் நடந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்குமா, ஒரு மாதிரி அந்த மாதிரி கேட்டிருக்கு. ஏன்னா கடல் அமைதியாக இருக்கும். நம்ம சிட்டியே வெளியே வந்து எப்படி இருக்குது, அமைதியாக இருக்கா? நம்ம கடலோரமாக போனோன்னா அந்த கடற்கரையில் தான் அலைகள் சத்தம் கேட்டுட்ருக்குமே ஒழிய, கடலுக்குள்ளே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குமாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா, சின்ன சின்ன அந்த மீன்கள் திடீர்னு வெளியே வந்து குதிச்சிச்சிங்கன்னா அந்த சத்தம் அந்த மாதிரி தான் கேட்குமே ஒழிய, இல்லை எதுனா ஹார்பருக்கு போகிற கப்பலோ எதுனா வருது அப்படின்னா அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குமா. மற்றபடி அமைதியாக இருக்குமா. அந்த சத்தத்தில் அந்த சத்தம் இந்த நடந்து வர சத்தம் மட்டும் தனியாக கேட்டிருக்கு. இப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா இவங்க 2 பேருமே, ஜோசப்பும் சரி டேவிட்டும் சரி, வீட்டில் வந்து ஏதோ அபசகுணமாக இருக்குன்னு சொல்லி அவர் மாலைலாம் போட்டு வந்திருக்கிறாரு. இவருமே ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறார், எதுவும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில். 2 பேருக்குமே இப்போ நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. மெதுவாக திரும்பி பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு உருவங்க ஒரு ஷேடோவில் அப்படி நின்றுட்டுருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்த உடனேயும் கையில் வச்சுருந்த அந்த மசால் சட்டி மாதிரி ஏதோ சம்திங் கையில் வச்சு சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு டொம்முன்னு கீழே போட்டோன்னே அந்த தாத்தா பயந்து எந்திரிச்சிருக்கிறாரு. அவர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பயந்து எந்திரிச்சிட்டு வெளியே வந்தோடனே என்னடாச்சு என்னாச்சுப்பா யாருப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த கடலுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்க எப்பயுமே. ஸோ இப்போ அவங்க பயந்துட்டு அவர் வெளியே வந்தோடனையும், யோ அங்கே பாரியா யாரோ நிற்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்லிட்டு லைட் எடுத்து அவர் அடிச்சிருக்கிறாருங்க. அடித்தா ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பிப்பாங்க, டேய் நான் தான்டா அப்படின்றாரு. ஆண்டனி நிற்கிறாரு கப்பலில். ஏடா செய், உனக்காடா இவ்வளோ அளப்பற, உனக்காடா இவ்வளோ தூரம் நாங்கள் பயந்தோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜோசப்பும் வினோத்தும் இன்னும் கெட்ட வார்த்தைன்னு கிடையாதாங்க, எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டிட்டு, இப்படியாடா பயமுடுத்துவ, செத்துருப்பேன்டா கொஞ்சம் அங்கே நிற்காதரா, அங்கே நின்னா விழுந்து செத்துறாதரா, அவன் வீட்டுக்கு யாரா பதில் சொல்கிறவன் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, மச்சான் பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் கிடையாதுடா, இன்றைக்கி பிறக்கிறவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு சாகுறவன் இன்றைக்கி பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறாரு. அடேங்க குடிச்சிட்டு வாயில் வருதுடா நல்லா குடியார படுறா பிசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்பும் வினோத்தும் திட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ ஒரு வழியாக நைட் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குற டைமே வந்துருச்சு. சாப்பிட போகிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஆண்டனியை கூப்பிட்றாங்க. அவர் வரவே இல்லை. அவர் அங்கேயே உட்காந்துருக்கிறாராம். ஏதோ பாட்டுலாம் பாடிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக இருந்துருக்கிறாப்புல. இன்னும் போதை இறங்கலடா அவனுக்கு, இவனை வந்து அப்படியே விட்டுரு, அப்படியே உளுந்து செத்துருட்டும் பேசாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் சும்மா கலாய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு, சாப்பாடு வேணாமாடான்னு இருக்கிறாங்க. எனக்கு சாப்பாடுலாம் வேணாமச்சே, யூ கேரியான் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் வர பேசியிருக்காப்புல. ஸோ சாப்பிட்டுட்டு இவங்க படுத்து தூங்கியிருக்கிறாங்க. மிட் நைட்டில் அதே சத்தம். இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. போட்லேருந்து ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை வெளியே அதை தூக்கி போட்ட மாதிரி ஒரு சத்தம். என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு இவங்க எல்லாருமே போய் பதறி போய் பார்த்தா அந்த மீன்கள்லாம் ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை தூக்கி யாரோ கடலில் போட்டிருக்கிறாங்க. எவன்டா அவன் சொல்லி இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஆண்டனி உட்காந்து அந்த பச்சை மீன் இருக்குல்லங்க, அதை வாட்டி கூட சாப்பிடல. அவர் இவங்கள மாதிரி வாட்டி சாப்பிடல, பொரிச்சும் சாப்பிடல, பச்சை மீனை கடிச்சு இழுத்துட்டு இருந்துருக்காப்புல. ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துருக்கிறாரு. அந்த மீன்லேருந்து, அந்த மீனே ஃப்ரெஷ் மீன் தான், இவங்க அங்கே போய் பிடிச்சதாங்கனால அந்த ரத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரத்தம்லாம் அப்படியே ஒழுகி இங்கே நல்லா அவரோட வெள்ளை கலர் பனியன் தான் போட்டிருக்கிறாராம். அது ஃபுல்லாக பிளட் ஆகி ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறாருங்க கோரமாக.
இதை பார்த்த உடனேமே ஜோசப்க்கு எரிச்சல் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம் வருது. அதே நேரத்தில் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரை. யாரா அவன் இந்நேரத்தில் உட்காந்து இந்த மாதிரி இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறான், டேய் இது ஏதோ தப்பாக இருக்குடான்னு சொல்லிட்டு அவர் வினோத்துக்கிட்ட சொல்கிறாரு. வினோத் வந்து உள்ளேருந்து சாமியோட அந்த சிலுவை இருக்குமாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சாத்தானே போ மாதாமா எங்களை காப்பாற்றுமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ ஆண்டனி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, சீனியர் தாத்தா, அவர் மேலே வேமா போய் அவரை பிடிச்சி அவரோட சங்கு கடிச்சு அதை அப்படியே லைவாக கடிச்சு துப்பி இருக்கிறாருங்க. அந்த போட்டுக்குள்ளே லைவாக கடிச்சு துப்பி இருக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே 2 பேருக்கும் பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சா கனவு. அந்த போட்டில் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு கொடூரமாக, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு படம்லாம் இருக்குங்க, அந்த மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அதில் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுலேருந்து அவங்க ஒருத்தருக்கு வந்தால் இது கனவு. அதே நேரத்தில் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்த 2 பேருக்குமே, வினோத்துக்கும் ஜோசப்புக்கும் எப்படிங்க ஒரே கனவு வரும்? ஒரே நேரத்தில் பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ஆண்டனி எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி இருக்கிறாங்க. அவரை ஆளை காணோம். அவர் இருந்த இடத்துல ஆளை காணோம். ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு எங்கடா போனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து உள்ளே அந்த போட்டு ஓட்டுற இடத்துக்கு கீழே ஒரு கொஞ்சம் இடம் இருக்குமா, அங்கே படுத்துருப்பாராம். அவருக்கு மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி இப்படி வருமா, அங்கே உட்காந்துக்கலாமா ஒரு 3 பேர் 4 பேர், அதில் படுத்துருக்கிறாருங்க உள்ளே. இவன் எப்படா உள்ளே போனான்? சரி உள்ளே போகிறான் இல்லை இருக்கிறான்ல, தூங்குறான்ல, இவங்க வெளியேருந்து எட்டி பார்த்துட்டு ஓகே தூங்குறான்ல, ஓகேடா அவர் ஐயா இருக்கிறார்ல பக்கத்தில், அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுக்கும்போது, ஆமாம் நீ எதுக்கு அலறி அடிச்சு எந்திரிச்ச, இல்லை நீ ஏன் எந்திரிச்சேன்னு சொல்லும்போது ஒரே கனவை சொல்கிறாங்க 2 பேரும். டேய் எனக்கு இதே தாண்டா கனவுல வந்துச்சு. அப்போது அவர் சொல்கிறாரு வினோத், என் வீட்டில் வந்து இந்த மாதிரி குக்கர் வெடிச்சிருச்சு மச்சான். டேய் என் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, மாதாமாவை கும்பிட்டுட்டு இருக்கும்போது மெழுகுவர்த்தி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி ஜோசப் சொல்லும்போது 2 பேருக்கும் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. மச்சான் வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு, தாத்தாவை பார்த்துக்கணும், அவனையும் பார்த்துக்கணும், ஆண்டனியும் பார்த்துக்கணும், ஏதோ நேரம் சரியில்லை, ஏதோ தப்பாகவே இருக்குது, ஒருவேளை கினாமி வரப்போதா அப்படின்னு அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க. மிட் நைட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா இது சரிப்பட்டு வராது, நம்ம தூங்கலாம், நம்ம மாதாமாவை கும்பிட்டு நம்ம தூங்கலாம், ஒன்றும் நடக்காது, மாதாமா நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி பரபரப்பாக போகுது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டு முடியுதுங்க. அப்பயுமே ஆண்டனி வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அங்கிட்டு போகிறாரு இங்கிட்டு வராரு. கேட்டால் எனக்கு காதல் தோல்விங்கிறாரு, நான் லவ் பண்ணேங்கிறாரு, எதுவும் சொல்கிறாரு. டேய் நீ லவ் பண்ணியா, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்லாம் போகுது. எப்படா லவ் பண்ண, அவன் நம்ம கூடயே தானே இருக்கிறான், லவ் பண்ணேங்கிறான், அன்றைக்கி வேறு குடிச்சிட்டு படுத்துருக்குறான். சரி ஓகேடா நேரம் சரியில்லை, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே பார்த்துக்கலாம், ஐயா இருக்கிறாரு, நம்ம என்ன வேலை பண்ணணுமோ அவனை ஹெல்ப்புக்கு வேணால் கூப்பிட்டுக்கலாம் எதுக்காச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் அவரோட ஹெல்ப்பு இவங்களுக்கு தேவைப்படலை. அவர் தனியாகவே ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஓரமாகவே உட்காந்துருக்கிறாருங்க. என்னடா அது இவனுக்கு என்ன ஆச்சு, ஒரு மார்க்கமாகவே இருக்கிறான், கனவுல வேற இவன் தான் ரத்தத்தோடலாம் வந்து நிற்கிறான், ஒருவேளை சைக்கோ ஆகிட்டானா, லவ் பண்ணி என்னென்னு நைட்டு பேசுவோண்டான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. நைட் ஆகுது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டும் சாப்பாடு வேணுமாடான்னு கேட்குறாங்க. அவன் அப்போதே சாப்பிட்டான்டான்னு சொல்லி அந்த ஐயா சொல்கிறாரு. ஏன் அப்படியா, விட்டுட்டு சாப்பிட்ற அளவுக்கு துறை பெரிய மனுஷன் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தோட, சரி ஓகேடா அவன் ஏதோ நம்ம விட்டு விலகணும்னு நினைக்கிறானா, விட்டுறலாம், ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவர் தூங்குறதுக்கு முன்னாடி போய் பேசணுன்ட்டு இருந்தவங்க போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி தாத்தா கீழே படுத்துருக்கிறார், அவர் மேலே படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. வேறு வழி இல்லைடா, நாளைக்கு பார்த்துக்கலாம், லாஸ்ட்டு நாள் சரியா, நாளைக்கு நம்ம கரைக்கு போகிறதுக்குள்ளே அவனை வந்து ஒரு வழியாக்கிடலாம், நாளைக்கு தான் லாஸ்ட்டு நாள், அவனை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டுமே ஒரு கெட்ட கனவு வருதுங்க இவங்க 2 பேருக்குமே, ஒரே கனவு. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரே கனவு ஒருத்தருக்கு வரலாங்க, அது எப்படிங்க 2 பேருக்கு ஒரே கனவு காட்டுன்ட்டு. அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கடல்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் மேலே ஏறி வருது. எதில், போட்டில் ஏறி ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இந்த தாத்தா என்னன்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது அந்த உருவம் அந்த இடத்துல இல்லை. திரும்பி பார்த்தா ஆண்டனி நிற்கிறாரு. அதே மாதிரி அந்த தாத்தாவோட கழுத்தை திருப்பி விட்டு ஒரு மாதிரி கொடூரமாக அந்த தாத்தாவை சாவடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுங்க. பதறி அடித்து மறுபடியும் எந்திரிக்கிறாங்க 2 பேரும். எந்திரிச்சு போய் மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறாங்க. தாத்தா கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, மேலே வந்துட்டு அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு.
யார்? ஆண்டனி. என்னடா இது கருமம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாளைக்கு வேலையை வேகமாக கிளம்புவோண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. காலையிலேயே ஆண்டனி உங்கள்கிட்ட பேசணுண்டான்னு சொல்லும் போது அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் ஒரு மாதிரியே உட்காந்துருக்கிறாரு. என்னடா அவன், யாரா அவன், அப்புறம் எதுக்குடா உள்ளே வந்த, வெளியவே இருந்து தொலைக்க வேண்டியதானடா, இப்போ சாமர்றா, நான் லவ் ஃபெயிலியரில் இருக்கேன், லவ் அது இதுங்கிறான், கீழே விழுந்து செத்துட்டானா தப்பாயிரும் மச்சான், நீ எதுவும் வாய விடாத, கரையில் வச்சு பார்த்துக்கலாம், ஏரியாவுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஒரு வழியாக 3 நாள் முடியுது. எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க, கரைக்கு வந்துடுறாங்க. எல்லா மீனையும் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. எடுத்து வச்சுட்டு திரும்பும்போது பார்த்தா ஆண்டனி வந்து உள்ளேருந்து இறங்கி போயிட்டார். தாத்தா கிட்ட கேட்குறேன், யோ அவனை எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் அவன் போயிருப்பான்டா அப்படிங்கிற. போயிருப்பான்டா, அவன் வந்தனே வந்து சொல்லிட்டு இருந்தான், வீட்டுக்கு போகணும், ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்னு. நீ இதை பார்த்துக்க, நீ வேலையை பார்த்துக்க, நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இருந்தவங்க பாதிலே வச்சுட்டு ஆண்டனி வீட்டுக்கு போய் பார்த்தா வெளியே அவரோட தம்பியோட பைக் நிற்கிதுங்க. டே ஆண்டனி வெளியே வாடா, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டனி கிட்ட இருந்து ரிப்ளை வரலாங்க. ஏய் வாடா உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வினோத்தை கூப்பிட்டு ஜோசப் உள்ளே போய் பார்த்தா 2 பேருமே ஷாக் ஆகி நிற்கிட்டு இருக்காங்க. ஆண்டனியோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அந்த முன்னாடி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயுமே ஜோசப்புக்கும் வினோத்துக்கும் தூக்கி போடுதுங்க, சிலுக்குதுங்க. அவங்களுக்கு சிலுக்குதோ இல்லையா, எனக்கு இதை கேட்கும்போது எனக்கு சிலுத்துருச்சுங்க. இவங்க 2 பேரும் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ள. ஆண்டனியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க 2 பேரும். இப்போ ஆண்டனியோட தம்பி உள்ளே அழுதுகிட்டே வரான். அண்ணா நீ கடலுக்குள்ளே போயிட்டு நான் இப்படி ஆயிடுச்சேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். டேய் என்னடா ஆச்சு, ஆண்டனிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜோசப். ஆண்டனியோட தம்பி சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேடிட்டு போனீங்களா லாஸ்ட்டாக, நீங்கள் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடினா ஒரு மணி நேரம் இருக்குண்ணா, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இது அங்கே ரோடை கிராஸ் பண்ணும்போது லாரியில் அடிபட்டு ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறானுங்கண்ணா, எனக்கு தெரியவே தெரியாது, நான் யார் என்னமோன்னு சொல்லிட்டு ஜிஹெச் தூக்கிட்டு போயிருக்கிறானுங்கண்ணா. அங்கே போனால் அவர் இறந்துட்டார்ண்ணா, ஸ்பாட் அவுட்ண்ணா. அங்கே வச்சு தான் நான் பாடியெல்லாம் எழுதி வாங்கி வந்து அவர் போய் செய்ய வேண்டிய காட்டெல்லாம் பண்ணிட்டோண்ணா. 3 நாள் அவனை ரீச் பண்ண முடியலண்ணா, என்னால் உங்ககிட்டலாம் சொல்ல முடியலண்ணா. சரி கடலுக்கு போயிருக்கீங்க, சரி வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோண்ணா அப்படின்னு ஒன்றையும். இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும், 3 நாளாக இறந்து போன இவங்களோட ஃப்ரெண்டு இவங்க கூட கடலுக்குள்ளே இருந்திருக்கிறாரு ஆண்டனி. இப்போ இவங்க 2 பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க அந்த போட்டுக்கு. இது நம்பவே முடியல இவங்களால் சத்தியமாக. இது என்னடா மாயமாக இருக்குது. ஏன்னா கூட தான்டா இருந்தான், நாங்கள் திட்டோம்டா, அவன் ஏதோ லவ்வுன்னா என்னென்னமோ சொன்னான்டா, நைட்டு கனவுலாம் ஒரு மாதிரிலாம் காட்டுச்சு. ஒன்றுமே புரியல. இவங்களுக்கு விடை கிடைக்கணும்னா அந்த தாத்தா கிட்ட போய் பேசணும். வேமா ஓடி போய் அந்த தாத்தா கிட்ட போய் பேசலான்ட்டு போகிறாங்க. தாத்தாவை காணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்கேயோ போயிட்டார். அவரை தேடி ஒரு 4-5 ஏரியாவை சுற்றி அலைஞ்சி எங்கே இருக்கான், அவர் வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. உள்ளே போனால் அவர் சொல்கிறார், ஏன்டா படப்படப்பா வரீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, நீ படுத்து தூங்கிட்டு இருந்த கீழே உள்ள, உனக்கு மேலே ஆண்டனி படுத்து தூங்கினானா? இல்லையாப்பா அப்படின்ட்டு இருக்கிறாரு. என்னையா சொல்கிற? இல்லைப்பா, நைட்டு வந்து என் கூட வந்து படுத்துக்கோன்னு சொன்னேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால், சரி உங்கள் கூட படுத்துங்குவான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா நைட்டு. உங்கள் 2 பேரையும் வந்து ஆண்டனி ஏதோ கொல்ற மாதிரி, ஏதோ ரத்தக்காவு வாங்குற மாதிரிலாம் ஒரு மாதிரி பயங்கரமாக வந்துச்சுப்பா. அந்த கனவுலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் என்னமோ எதுன்னு சொல்லி நான் வந்து பார்த்தா ஆண்டனி நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கப்பா படுத்து. என்னையா சொல்கிறேன், ஆண்டனி எங்கள் கூட படுத்து தூங்குனானா? நாங்கள் கனவுலேருந்து எந்திரிச்சு வந்து பார்த்தப்போ உன் கூட தான் ஏன் படுத்து தூங்கிட்டு இருந்தான், உன் மேலே உனக்கு மேலே தான் படுத்துருந்தாங்கும் போது இல்லைப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. ஆக மொத்தம் அங்கே ஒரு ஆத்மா கூட அவங்க 3 நாள் ஸ்டே பண்ணி வாழ்ந்துட்டு வந்துருக்குறாங்க கடலுக்குள்ள. ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டணும், ஏதோ இந்த ரத்தக்காவு வாங்குற மாதிரி இவங்களை கொலை பண்ணுற மாதிரிலாம் எதுக்காக இவங்க 3 பேரோட கனவுலையும் போய் அவர் டிஸ்டர்ப் பண்ணணும், இவங்க கண்ணுக்கு ஏன் அவர் தெரியணும், இவ்வளோ விஷயங்கள் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் அவங்க யாருக்குமே தெரியலையா. இவங்க 3 பேருக்குமே ஜோசப், அந்த தாத்தா, டேவிட், இவங்க 3 பேருக்குமே சரியான ஜுரமாங்க. இவங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியலை. நம்மளாக இருந்தால் வெளியே வந்துடுவோமாங்க இதுலேருந்து. நம்ம கூட இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் செத்துட்டான், அது தெரியாமலே நம்ம கடலுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் கடலுக்குள்ளே அந்த 3 நாளுமே அவன் நம்ம கூட இருந்தானா நமக்கு எப்படிங்க இருக்கும்? வெளியே வரும்போது அவன் இறந்துட்டான்டா, அவன் செத்து போய் 3 நாள் ஆச்சுடான்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் அவங்க 3 பேருக்கு இருந்திருக்கு. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போயிருக்குதுங்க. அவங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, தர்காவுக்கு போயிருக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க. ஆனால் 1 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கு அவங்களுக்கு இதுலேருந்து வெளியே வரத்துக்கு.
அவர் எதனால் இறந்துருக்கிறாரு அப்படின்னா, சரக்கு வாங்குறதுக்காண்டி அந்த பக்கம் போயிருக்கிறாருங்க. போகும்போது ஒரு லாரிக்காரன் அடிச்சிட்டான். அவர் நிறைவேறாத ஆசையோடு இருக்கிற ஒரு ஆத்மா இப்படி தான் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கூட அலையுமா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்குங்கனால அவங்க கூட அலைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணுற மாதிரி அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி பண்ணாருங்கிறது அவங்களுக்கு தெரில. ஆனால் அந்த கதையை சொன்ன தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை இவங்களுக்கு எதனா ஆபத்து வந்திருக்கலாம், மாதாம்மா காப்பாற்றிருப்பாங்க, அதனால் இவங்க தப்பிச்சிருக்கலாம். அவரால் இவங்க கிட்ட நெருங்க முடியாததுக்கு காரணம் இவங்க எல்லாருமே அந்த ஜெபமாலை போட்டிருக்கிறாங்க. ஜெபமாலை போட்டிருந்தாலோ மாதாம்மாவோட அந்த வேளாங்கண்ணி தீர்த்தம் சொல்லுவாங்களாங்க. அப்புறம் ஒரு காயின் சொன்னார். வேளாங்கண்ணி மாதா கோயிலில் இந்த கொடி ஏற்றம்லாம் நடக்குமா. அந்த கொடி ஏற்றத்தப்பையும் இறக்கத்தப்பையோ இந்த காயின்ஸ்லாம் விட்டு எறிவாங்களாம். அந்த கொடி மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான பேரும் அந்த காயின் எறிவாங்களாம். அந்த காயின் கீழே விழுகும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குதான். எந்த கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட வராது. அதே நேரத்தில் செல்வ கொழிப்பாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு கெட்டதும் ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்குமா. ஸோ இது எல்லாமே அவங்க 3 பேருமே, இந்த சம்மந்தப்பட்ட 3 பேருமே வச்சுருந்ததுனால தான் அங்கேருந்து தப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களே கொஞ்ச நாள் கழித்து உணர ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா முதல்ல இவனை பார்த்துட்டோமே, செத்து போன ஒருத்தன் கூட இருக்கானேங்கிற அதிர்ச்சியிலேருந்து வர்றதுக்கே 1 மாதம். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பண்ணலையேங்கிறதே அதுக்கப்புறம் தான் யோசித்து இருக்கிறாங்க 3 பேருமே. ஸோ இந்த ஸ்டோரி அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் பாய். பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல நான் எடிட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்பா. ரெக்கார்டிங்கா எடிட் பண்ணால் பெரிய ஆளா நீங்கள்? என்ன பாடா படுத்துறாங்க. ஒரு எடிட்டு ஒரு 2 வீடியோ பண்ணிட்டேன். நாங்களாம் எடிட்டிங்கில் நாங்கள் அப்படி பண்ணுவோம், நாங்கள் அங்கே அப்படி பண்ணுவோம். ஒரு ரோஹித் சர்மாவே வந்து இங்கே வந்து கை கொடுத்துட்டு போவார். நான் எடிட்டை பார்த்து அப்படி ஆச்சு பூச்சுங்கிறாங்க, நசங்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, நான் நல்லா தான் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன்னு சொன்னால் ஓவராக ஆடுவேன். நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நல்லா பண்ணுறடா, சூப்பர்றான்னு வச்சுக்கோங்களேன், டிங்கு டக்கு 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 டிங்கு டக்குன்னு ஆடுவான் ஒரு ஆட்டம். என்னடா இப்போ ஆடிட்டு தான் இருக்கிறான் பின்னாடி. உனக்கு ஒரு கேமரா வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை உடைக்காம விட மாட்டேல, நீ தான் கீழே விழுவ சேர் உடஞ்சிச்சுன்னா. மக்களே போன அஞ்சலி பிரபாகரன்.